குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே பெண் குழந்தை பிறக்கும் என்றும் பாவம் செய்தவர்களுக்கு தான் ஆண் குழந்தை பிறக்கும் என்று அமைச்சர் ஆர் காந்தி பேசியிருப்பது ஒருத்தருடைய ஏரியாவுக்குள்ள போய் ஒருத்தருடைய விஷயத்தை பத்தியே பேசியிருக்காரு. என் மேல முடிஞ்சா நடவடிக்கை எடுத்து பாரு அப்படின்னு சவால் விடுறாரா அப்படின்னு நெட்டிசன்கள் பேசிட்டு இருக்காங்க. ஜோக்கர் சர்க்கார் நடத்தும் பொம்மை முதலமைச்சர் ஒரே நாள்ல 6 கொலைகள், அது மட்டுமா 3 வருஷத்துல 5000 கொலைகள்னு வரிசையாக விமர்சனங்கள் தொடர்ந்து திமுகவை தாக்கிட்டு இருக்கு. யார் சொன்னா என்ன சொன்னா பார்க்கலாம். பட்டமளிப்பு விழாவில் பாலிடிக்ஸ், ஆளுநர் ஆஜர், அமைச்சர் ஆப்சென்ட். விவரங்களை பார்க்கலாம். EPS உள்ளிட்ட எவரையும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. எல்லாரையும் சேர்த்து, யாரெல்லாம் சசிகலா, தினகரன் மற்றும் OPS, CPS எல்லாருமே சேர்த்து ஒரு வலிமையான ஆட்சியை மீண்டும் உருவாக்குவோம் என்று சூளுரைத்திருக்கிறார் OPS ஆதரவாளர் வைத்தியலிங்கம். அமைச்சர் அன்பில் மகேஷுடைய கார் ஓட்டுநர் செய்த பாலியல் அத்துமீறல் மற்றும் திருச்சியில் நடந்த ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியருடைய மகன், அதாவது மருத்துவர் செய்த பாலியல் அத்துமீறல், இதையெல்லாம் மறைக்கத்தான் மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு சால்ஜாப்பு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு ஆதாரப்பூர்வமான தகவல் கிடைச்சிருக்கு. நெல்லையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கனிமொழி அவர்கள் ஹிந்தியில ஒரு பொண்ணு கேள்வி கேட்க அதுக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறத தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே ஆங்கிலத்துல பதிலா சொன்னிருக்காங்க. என்ன சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க பார்க்கலாம். ஆப் தேக் ரஹே ஹை. இல்ல இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். அமைச்சர் ஆர் காந்தி பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில கடந்த 3-4 நாட்களாக மகாவிஷ்ணு அவர் செய்த செயல் அப்படின்றது அடிபட்டு வர நிலையில அதை சார்ந்த ஒரு கருத்தை, அது திராவிட மாடல் அரசனுடைய கருத்தா இல்ல அமைச்சர் ஆர் காந்தியினுடைய கருத்தா இல்ல திராவிட இயக்கத்தினுடைய கருத்தான்றது நமக்கு தெரியல. ஆனா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, பாவம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ஆண் பிள்ளைகள் பிறக்கும், புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் பெண் பிள்ளைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளி விழாவில், எங்க பள்ளியினுடைய விழாவில் என்ன யாகம்? யாகம் இல்ல, பாவம் பாவம் புண்ணியம். இம்மை மறுமை அதுதான் இருக்கு. இப்ப யாருக்கெல்லாம் தெரியும்ன்றது தெரியல, தெளிவா பேசுறாரு. அவங்க அப்பா பாவம் பண்ணதுனால இவர் வந்தாரா, கருணாநிதி அவர்களுடைய பாவத்தினால் வந்தவர் MK ஸ்டாலின் என்று சொல்றாரா, இல்ல அவர் செய்த பாவத்தினால் வந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றத ஒப்புக்கிறாரா அப்படின்றதெல்லாம் கேள்வியா இருக்கு. அடுத்தடுத்து நெட்டிசன்கள் இந்த கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் இருந்துச்சு, சார் அப்ப யார் பாவம் செஞ்சு சார் நீங்க பிறந்தீங்க? நான் கூட நினைச்சிருக்கேன், கல்யாணம் பண்ணி தானே எல்லாரும் ஆம்பளை போய் பெத்துக்குவாங்க, பொம்பளை பிள்ளை பெத்துக்குவாங்க, பாவம் பண்ணி யாராவது பெத்துக்குவாங்களான்னு இப்பதான் யோசிக்கிறேன். பெண் பிள்ளைகளை போற்றி சொல்லுங்க, அதுல பத்தி மாற்று கருத்தே இல்ல. இன்னும் ஆண்களை விட பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சமூகத்துல அவர்களுக்கான மதிப்பு எப்ப நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு நைட்டு 12 மணிக்கு நகையோட போட்டு காந்தி சொன்னதான், வேற என்னத்தை நம்ம சொல்ல முடியும், அது இன்னமும் நிறைவேறல. ஆனா அப்படி இருக்கும்போது ஒரு பள்ளி விழாவில், அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய ஏரியாவுக்குள்ள போய் அவரையே டச் பண்ணிட்டு வந்திருக்காரு. சோ இவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கொடுமை என்னன்னா, பள்ளி கல்வித்துறையினுடைய மிதிவண்டி சீருடை வழங்கக்கூடிய பள்ளி விழா, அந்த விழாவுக்கு போனவர் எல்லா இடத்துலயுமே வந்து அப்படி கூப்பிடுவாங்க, அமைச்சர் எம்எல்ஏவும் கூப்பிடுவாங்க, ராணிப்பேட்டை எம்எல்ஏவும் அவர் தான். அதனால அந்த இரும்பு சாமான் அப்படி போய் வந்து கொடுக்க ஆரம்பிச்ச நீங்க சைக்கிள்னு சொன்னீங்களா, அதுக்கு ஒரு கவுண்டர் தோணுச்சு. நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க. ஸ்டார்டிங் எப்படி சொன்னாரு, தனியார் பள்ளிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அரசு பள்ளிகள் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிலாம் சொல்லி 5 ஸ்டார் ஹோட்டல்ல கட்டுறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல அப்படியே வாங்கி டன் கணக்குல கொட்டி கட்டுறாங்களாமா. பழைய பள்ளி எல்லாம் இடிச்சிருங்கப்பா, இடிச்சிருங்கப்பா, இடிச்சிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுங்கப்பான்னு சொல்லி பேசிருக்காரு. சொல்லிட்டு அரசு நலத்திட்டங்கள்லாம் கொடுக்குது, நீங்க நல்லா படிக்கணுங்களா, அப்புறம் முக்கியமான விஷயம் பெத்தவங்கள மறந்துடாதீங்க, பெத்தவங்கள விட்டுறாதீங்க, நல்ல அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு வரைக்கும் ஓகேங்க. ஆமா, அதுக்கப்புறம் வந்தது பாருங்க நாட்களை 7.5 சாட்டர்டே. எனக்கு ஒண்ணும் புரியல, தெளிவா பேசியிருக்காரு, வீடியோ எல்லாம் இருக்கு. பட் இது என்னன்னா, இப்ப அமைச்சர் கைது பண்ணிடுவாங்களான்னு தெரியல. அதான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு நெட்டிசன்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. ஐயா உங்க ஏரியாக்குள்ள வந்து உங்களையே டச் பண்ணிட்டாங்கயா, அவர் மேல நீங்க எப்படியா நடவடிக்கை எடுக்க போறீங்க, பார்த்து பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஐயா அமெரிக்கா போகும்போது சொல்லிட்டு தான் போனார், ஏன் அப்படி பண்றீங்க? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள், அவர் வந்து எப்பவுமே பிரஸ் மீட்டை சந்திக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவான பர்சன். அவர் பிரஸ் எல்லாம் சந்திக்காமலே ஒரு பாம தூக்கி போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு என்ன போட்டிருக்கிறாருன்னா, குடும்ப சொத்தை பாதுகாக்க தமிழ்நாட்டை காவி நாடாக்க முயற்சிக்கிறதா திமுக அரசு, பாஜக அரசுக்கு பச்சை கொடி காட்டுவதுதான் பள்ளிக்கல்வித்துடைய பணியா, மாணவ சமுதாயம் சீரழிவின் உச்சியில் இருப்பதை பற்றி கவலைப்படாமல் உதயநிதிக்கென தனி உலகம் அமைக்க பாடுபடுகிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ்
அப்படின்னு சொல்லி தாக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் கிட்ட வந்திருக்காரு. கல்கி திரைப்படத்துல காம்ப்ளெக்ஸ்னு இருந்தீங்களா? ஆமா, அந்த மாதிரி பண்றாங்களான்னு தெரியல. எஸ், அந்த இடத்துல வந்திருக்காரு. ஜோக்கர் சர்க்கார் நடத்துகிறார் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கடுமையான காட்டமான வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. இது பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ஐயா இருக்காங்க, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் என்ன சொல்றாரு, ஒரே நாள்ல 6 கொலைகள், தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு ஒண்ணு இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீங்க எப்ப பார்த்தாலும் கொலையை பத்தியே பேசிக்கிட்டு இன்னொரு சலிச்சுக்கிறாங்க. இதை விட நிறைய பிரச்சனை இருக்கு, நீங்க ஏன் கொலையை பத்தியே பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு காது புளிச்சு போச்சு. என்ன ஒரு நாளைக்கு 5 கொலை நடக்கிறது புதுசா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கு இன்னொருத்தர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துறாரு. சார் 3 வருஷத்துல 5000 கொலை நடந்திருக்குன்னு அவர் இதுக்கு மேல ஒரு பெரிய பாமா தூக்கி போடுறாரு. 1 2 ஷேர் மார்க்கெட் தான் வந்து குறையவே கூடாது, ஏறிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் விருப்பப்படுவாங்க. சார் இங்க என்ன நினைக்கிறாங்கன்றது தெரியல. குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. ஆனால் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருந்து கொண்டு அறிக்கை விடுகிறார். கல்விக்காக மத்திய அரசு பணமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி அறிக்கை கொடுக்குறாரு. நிர்பந்திக்கிறாங்க, எங்களை வந்து சேர்ந்தா பணம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொடுத்த உடனே எல்லா பள்ளியும் சீரமைச்சு அப்படியே மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி மாத்திருவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. குற்ற செயல்களை தடுப்பது தான் முதல் பணி, சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் காப்பது தான் ஒரு மாநில அரசனுடைய முதல் பணி. ஆனா அதுவே இங்கே பல்லிழிக்கிறதா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எங்க இருந்தாலும் அவருடைய எண்ணம், செயல், முன்னேற்றம், அவருடைய பணி எல்லாமே, அவரோட மனசு, உடம்பு எல்லாமே எங்க இருக்கு? கோபாலபுரத்துல தான் இருக்கும். ஆமா, கோபாலபுரத்துல தான் இருக்கு. ஆனா கோபாலபுரம் தமிழ்நாட்டுல இருக்கு. நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தகவலை பதிவு பண்ணிருக்காரு. என்னன்னா, கல்வி செலவுக்காக, கல்வித்துறைக்காக நிதியே கொடுக்க மாட்டேங்குது. அவருடைய பாணியில சொல்லணும்னா ஒன்றிய அரசு, நம்மளுடைய பொதுமக்களுடைய பார்வையில் பார்க்கணும் மத்திய அரசு. சோ மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்து, சரியா செய்யறவங்களுக்கு எல்லாம் நீங்க நிதியை கொடுக்கறது இல்ல, தவறாக, அதாவது இலக்கை நிர்ணயிக்காதவங்களுக்கு எல்லாம் நீங்க அள்ளி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி யார மறைமுகமாக சாடுகிறார் அப்படின்றது தெரியல. பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. ஒரு கண்டனத்தை அவர் பதிவு பண்ணிருக்காரு. 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எங்களை நிர்பந்திக்கிறாங்க அந்த தேசிய கல்வியில சேர சொல்லி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. இப்போ முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. இது பேசு பொருளாகி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஐயா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவர்கிட்ட கேட்கறாங்க, பாடத்திட்டத்துல ஒன்றும் குறையெல்லாம் இல்லைங்க, நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இது ஒரு பக்கம் போக, மற்றொரு பக்கம் துணை குடியரசுத் தலைவர் அவர் என்ன சொல்றாரு, இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறதுக்கு மாநிலங்கள்லாம் வந்து யோசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த புதிய கல்விக் கொள்கை சார்ந்த விவாதங்கள் போய்கிட்டே தான் இருக்கு. பார்க்கலாம். இது திருத்துவதற்கான பரிந்துரைகளை கொடுக்கலாம். இதெல்லாம் திருத்தினீங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம், இதெல்லாம் குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அறிவியல் பூர்வமான, அறிவுபூர்வமான, இன்னும் சில திராவிட மாடல் அரசுல சொல்லணும் பார்த்தோம்னா சமூக நீதிக்கான வேண்டுகோள் விண்ணப்பம் அடடே அப்படி ஏதாவது கொடுத்தீங்கன்னா அவங்க பரவாயில்ல. மொத்தமா வேண்டாம் அப்படின்னா, நாங்கள் தான் சிறந்தவர்கள், எங்களை தவிர சிறந்தவர்கள் உலகத்திலேயே இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறது எந்த வகையில நியாயம்? இதுக்கு நீங்க பிஎம்சி ஸ்கூல் திட்டத்துக்கு கையெழுத்து போடாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்கறாங்க. ஏற்கனவே வந்து இந்த ஆதி திராவிடர் நல விடுதிகளில், அதாவது மாணவர்களுடைய விடுதிகளில் வந்துட்டு நிதி கொடுக்கப்படலை, அங்கே வந்து ரொம்ப முறைகேடுகள் நடக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துருந்துச்சு. அதை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்க, அதற்கு எதிராக வந்துட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனே எடுத்து வச்சாரு. அந்த நிதிகள்லாம் வந்து வேற விஷயங்களுக்கு பயன்படுத்தாரு. என்ன வேற விஷயங்கள்? 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுக்கு போகுது. கயல்விழி செல்வராஜ் அவர்கள் ஆதிராவிடர் சொல்றாங்க, ஐயா நாங்க சொல்ல திருத்திக்கோங்க போகுதுன்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு ஆதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவங்க வந்து பதில் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு பிறகு அதை வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்டாங்க. அமைச்சர் போய் பார்த்தாங்களா, ஏங்க மாணவர்கள்லாம் சொன்ன குற்றச்சாட்டை தாங்க நான் சொன்னேன், நான் என்னவோ போய் சொல்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு. ஒரு எதிர்கட்சி தலைவரா அது தில்லா எடுத்து அடிப்பாருன்னு பார்த்தா, இல்ல அங்க சொன்னாங்க நான் சொல்றேன்ற மாதிரி பம்மராக சொல்லி பேசிக்கிறாங்க. மாணவர் சொன்னது உண்மைதானே அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு அப்படியே பக்கத்துல வந்தோம்னா ஐயா வைத்தியலிங்கம் அவர்கள் ஓபிஎஸ் உடைய கடுமையான பெரிய ஆதரவாளர் அப்படின்னு தான் சொல்லணும். நீ சொல்ல போற விஷயத்துக்கு வந்த மீம்ஸ் நினைச்சா எனக்கு சிப்பா வருது. என்னன்னா 2025 டிசம்பருக்குள்ள எப்படி நாங்க வந்து அதிமுகவை தப்பா பேச அவர் சொல்லவே கிடையாது. டிசம்பருக்குள்ள தான் சொல்லிருக்காரு. எந்த வருஷம் 2025 சொல்லிருக்காரு, சொல்ல கிடையாது. அவர் எங்க சொல்லிருக்காரு? 26ல தான் வந்து நாங்க வந்து 26ல் அதிமுக வெற்றி பெறும். ஆமா, டிசம்பரில் அதிமுக, டிசம்பருக்குள்ள அதிமுக ஒன்றிணையும். சரி, இந்த டிசம்பர் எந்த வருஷம்? வருஷம் தான் டிசம்பர் வருது. சும்மா 30 வரவே வராது. இந்த டிசம்பராவது வருதான்னு பாப்போம். என்னன்னா மேபி நிறைய கிலோ கணக்குல ஆர்டர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஸ்வீட் பாக்ஸா இல்ல ஃபெவிகாலா? பேச்சு பேசுனீங்க, இபிஎஸ் வந்து அப்படி இப்படி சொல்லி பயங்கரமா பேசுனீங்க. அதெல்லாம் நிக்காது, ஒண்ணுமே நிக்காது, எங்கள் சின்னம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேச்சுக்கள் வந்தது. பட் இப்ப என்னன்னா, எடப்பாடி இல்லாமல் அதிமுகவை நாங்கள் ஒன்றிணைப்பு அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவரையும் நாங்க சேர்த்துக்குவோம், இவருக்கே சேர்த்துக்கிறாங்களாமா, என்ன தெரியல. ஏற்கனவே வந்து அந்தல சிந்தலையா கிடக்குது, எல்லாத்தையும் சேர்த்து 99.99 அப்படி ஒரு நம்பர் சொன்னார். லைசால் விளம்பரம் மாதிரி இருக்கு. திரைப்படங்கள்ல வர காட்சி போல 4 செவுத்துக்குள்ள நடக்கிறது வெளியில தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு வீர வசனம் பேசி இருக்கிறார் ஐயா வைத்திலிங்கம் அவர்கள்.
கடந்த சில தினங்களாவே ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியல் கண்டென்ட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், பட் சீரியஸான கண்டென்ட், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால தான் கடைசியாக அந்த கண்டென்ட் நான் எடுக்கிறேன். சமீபத்தில் கைது செய்யப்பட்டவர் மகாவிஷ்ணு ஏர்போர்ட்ல வச்சு அதிரடியா போய் கைது பண்ணி கூட்டிருந்தாங்க. ரகசிய இடத்துல வச்சு விசாரணை. இந்தியன் தாத்தாவை பிடிச்ச மாதிரி. ஆமா, முதல்ல 5 வழக்கு, மறுபடியும் சில வழக்குகள் போட்டிருக்காங்க. இது என்ன நடந்தது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், அதை விட்டுறேன். ஆனா இதுக்காக நடவடிக்கை எடுப்பதற்காக முனைப்பு காட்டியது அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். என் ஏரியாவுக்கு வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து திரைப்பட வசனம் சொல்ல ட்ரெண்டிங் வசனமா மாறி போச்சு. இப்ப இவர் ஏன் இப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை ஆராய்ஞ்சிருக்காங்க. அது ஏன் ஆராய்ஞ்சாங்க அப்படின்னா, என்னைக்கோ நடந்தது 28ஆம் தேதி போன மாசம் நடந்தது, 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஏன் இந்த அளவுக்கு வலிமையான எதிர்ப்பு நடவடிக்கை அப்படிங்கறத பாயுது. ஒருவேளை வேற ஏதோ விஷயங்கள் வெளிவருவதை தடுப்பதற்காகத்தான் திமுகவினுடைய அந்த கும்பல் இந்த மாதிரியான வேலையை பாக்குதுன்னு சொல்லி வேற எதிர்கட்சிகள்லாம் வந்து போய் தேடுறாங்க, என்ன செய்தி மறைக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன சம்பவம் தான் நடந்துச்சு? 3 சம்பவம் இருக்கு. 3 சம்பவத்திலையுமே மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேரடியாக அவர் அந்த பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளேயே வர்றார். அந்த 3 சம்பவம். ஒன்னு, பிஷப் ஹைமன் நினைவு தொடக்கப்பள்ளி. நல்லா கேட்டுக்கோங்க, தொடக்கப்பள்ளினா அங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருப்பவர் கிரேஸ் சகாயராணி. இவருடைய மகன் சாம்சன் டேனியல். இவர் வந்து பயிற்சி மருத்துவர், அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்காரு. இவரு கடந்த 3 மாதமா 50 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். 50 மாணவிகளுக்கு கொடுத்திருக்காரு. இது கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கு. அவர் மேல நடவடிக்கை எடுத்து கிரேஸ் சகாயராணியும் கைது பண்ணிருக்காங்க, சாம்சனையும் கைது பண்ணிருக்காங்க. அந்த கிருஷ்ணகிரி மேட்டர் மட்டும் அவ்வளவு பெருசா ஊதுனாங்க. இது நடந்தது திருச்சியில. இது வெளியே வந்த மாதிரி தெரியல. யார் எத்தனை பேருக்கு இந்த செய்தி தெரியும்ன்றது தெரியல. இது நடந்தது, இந்த விஷயம் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மகாவிஷ்ணு அப்படியே பூதாகரமா எல்லாருமே அட்டென்ஷன் சீக்கிங்ல அதுல இருந்தாங்க என்று சொல்லப்படுது. 2வது, இந்த 50 மாணவிகளை நேரில் சென்று சந்தித்தாரா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அமைச்சர் அவர்கள் என்ற கேள்வி எழுது. அவங்களுக்கு ஏதாவது ஆதரவு கொடுத்தாரா, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதாவது அந்த தலைமை ஆசிரியர் மேல இடைநீக்கம் தான் பண்ணிருக்காங்க. அதே போல அவர் இந்த சம்பவத்தை செய்த அந்த சாம்சன் அப்படிங்கிறவரும் இடைநீக்கம் தான் செய்யப்பட்டிருக்காரு. டெர்மினேட்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை எல்லாம் முன்வைக்கப்படுது. ஏற்கனவே ஆசிரியர்கள் மேல இந்த அரசு சரியான கவனிப்பு இல்லைன்னு சொல்லப்படும் போது இந்த மாதிரி நடவடிக்கைகள்ல மாணவர்கள் மேலையும் இது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. 50 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாருமே மைனர். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, ஒரு விடுதியில வந்து மாணவிகள் தங்கக்கூடிய விடுதியில வைஃபை கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக போறாரு. இந்த செய்தி ஏதோ சில ஊடகங்கள்ல வந்துச்சு. சோ அங்க போயிட்டு மாஸ்டர்பேஷன் உங்களுக்கே தெரியும். அத வந்து அந்த மாணவி பார்த்துட்டு பண்றாரு. மாணவி அலறி துடிச்சு வெளியில வர்றாங்க. வெளியில எல்லா மாணவிகளுக்கும் தெரியுது. போராட்டம் வரைக்கும் போறாங்க. இது திருச்சி NIT-ல நடந்தது. ஆமா, இதுவும் திருச்சியில் நடந்தது. 3வது இல்ல 2வது. இது வந்து என்னன்னா, அங்க மாணவிகள் போராட்டம் பண்ணி சில ஆங்கில பத்திரிகைகள் வந்தது, தமிழ் பத்திரிகைகள் எத்தனை பத்திரிகைகள் வந்ததுன்ற ஆய்வு உங்களுக்கு உங்க பக்கமே விட்டுறேன். இது பாயிண்ட் நம்பர் 2. 3வது சம்பந்தம் மிக மிக முக்கியமானது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய கார் ஓட்டுநர் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு வந்து ஏன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நீ எப்படி இப்படி பேசிட்டன்ற மாதிரி நாளைக்கு பாதிக்கப்பட்ட பெண் அவங்க தான் சொன்ன வார்த்தை. அவர் பேரு சிலம்பரசன். அந்த பெண்ணை பேட்டி கொடுத்திருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பாலிடெக்னிக்ல படிக்கிறாங்க. திருச்சியில அவங்க வீடு இருக்கு. லீவ்ல விநாயகர் சதுர்த்தி லீவ்ல அங்க போறாங்க போல இருக்கு. அங்க போன உடனே இந்த காதலிப்பதாக சொல்றாரு. அந்த சிலம்பரசன் வந்து அவங்களை காதலிக்கிறாங்க. 2 பேரும் காதலிக்கிறாங்க. ஃபியூச்சரை பத்தி நம்ம பேசணும், கல்யாணத்தை பத்தி பேசணும் சொல்றாங்க. வீட்டுல பெண்ணுடைய வீட்லயும் இந்த அரசல் புரசலா தெரிஞ்சு போச்சு, யாருடைய போற வரன்றது தெரிஞ்சு போச்சு. அவங்களுமே என்ன நடக்குதுன்ற மாதிரி கேள்வி கேட்டோம்னா அந்த பெண்ணுமே சரி நம்ம பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு நினைச்சு நம்பி போயிருக்கு. அங்க போனா திருச்சியில அந்த லால்குடி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன தோட்டம் மாதிரி, அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா தோட்டத்துல வச்சு என்ன நடந்ததுன்னு தெரியல, ஒரு பில்டிங். அங்க இவருடைய நண்பர்கள், சிலம்பரசனுடைய நண்பர்கள் 4 பேர் இருந்ததாகவும், அந்த 4 பேருமே அந்த மாணவிய, அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும் சொல்லப்படுது. இவங்க இந்த விஷயத்தை வந்து வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வீடியோ எடுத்து வச்சிட்டாங்க. சோ இந்த பெண் வந்து பயந்துட்டு சொல்லல. இது என்னன்னா, அந்த வீடியோவை நான் வெளியில விட்டுருவேன்னு சொல்லி திரும்ப அவர் கூப்பிட்டு தோட்டத்துக்கு கூட்டு போறது, வேற எங்கேயாவது கூட்டு போறதுன்ற மாதிரி பண்ணிருக்காரு. அந்த பெண் ஒரு கட்டத்துக்கு மேல நான் வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கவே வீட்லயும் வந்து உடல்ல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுனால 2வது அவரே மாத்திரை வாங்கி கொடுத்திருக்காரு. கர்ப்பம் அடைஞ்சிடறாங்க, மாத்திரை வாங்கி கொடுத்திருக்காங்க அவங்க கலைக்கிறதுக்காக. அம்மா கிட்ட வேற வழி இல்லாம மறைக்க முடியாத காரணத்தினால எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அம்மா நேரா ஸ்டேஷனுக்கு போனா நமக்கு எந்த விதமான நிவாரணமும் கிடைக்காது, வேற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி SP ஆபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சு நடந்த விஷயங்களை அப்படியே கட்டுரையை ஒப்பிக்கிறாங்க. ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. இருந்தாலும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்கிறேன். பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பாதிக்கப்பட்டாங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் இதுல வந்து குரல் கொடுத்தாரு. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் 9 அம்ச கோரிக்கை வச்சு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போராடினாங்களே,
என்ன பண்ணீங்க? இல்ல அதற்கு ஆசிரியர்கள் நிறைய பேர் வச்சாங்க. ரெண்டாவது இந்த தலைமை ஆசிரியர் மேல 2 பேருக்கு மேல நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா, பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லித்தான் நாங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணோம். நிகழ்ச்சியை நடப்பதற்கு முன்னாடியே நாங்க ரூம்ல உட்கார்ந்து பேசணும். என்ன நீங்க தலைப்புல பேசணும், தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகளை சொல்லுங்க, தன்னம்பிக்கை தரும் தலைப்புல பேசுங்கன்னு சொல்லி தலைமை ஆசிரியர் சொன்ன வீடியோ வெளியாகி இருக்கு. அப்படி இருந்தும் தலைமை ஆசிரியர் மேல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எடுத்திருக்காரு அப்படின்னா எதை மூடி மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் மத்தியிலுமே இந்த பள்ளிக்கல்வித்துறை மேல ரொம்பவே ஒரு மாதிரி அதிருப்தி அடைஞ்சிருக்கு. தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கிறது சரியான விஷயத்துல செயல்படவே இல்லை. புகார்கள் அதிகமா வர்றதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்க இந்தியா வந்த பிறகு, குறிப்பா தமிழ்நாடு வந்த பிறகு 14ஆம் தேதி அமைச்சரவை மாற்றம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் இதெல்லாம் யூக செய்தி அப்படின்ற மாதிரி ஆபீஸ் நடத்துற மாதிரி பேசாம அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு வலதுகரமா இருக்கக்கூடிய அவர் மேல வந்து எப்படி நீங்க நடவடிக்கை எடுத்துருவீங்கன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. எல்லாமே அவர் சொல்லிதான் செய்யறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. இப்ப என்னன்னா நடந்த 3 விஷயங்களுமே பாலியல் விஷயங்கள். அதுவும் அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய டிரைவர் சிலம்பரசன் செய்த காரியம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பொள்ளாச்சி சம்பவத்துக்கு நிகரான வைரல் ஆகக்கூடிய செய்தி. இன்னும் சொல்ல போனால் இதுவே அதிமுக ஆட்சியில் இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா எத்தனை பேர் இந்த சம்பவம் எப்படி நடந்தது, எப்படி போனாங்க, எப்படி வந்தாங்க சொல்லி அப்படியே ஒரு பெரிய ஸ்டோரியை கிரியேட் பண்ணி சொல்லிருப்பாங்க. மறைமுகமா சொல்றாரு, புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டு அது வைரல் ஆகி அப்படியே என்னமோ உட்கார்ந்தே பார்த்த மாதிரி டைரக்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா இதுல ஒண்ணுமே யாருமே பேசல, வெளியவே வரலைங்க இந்த விஷயங்கள். இதை மூடி மறைப்பதற்காகத்தான் இந்த மகாவிஷ்ணு என்ற நபர் மேல எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது நாடகமா இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு நெட்டிசன்கள் மத்தியில இப்போ பரவலா போயிட்டு இருக்கு. திருநெல்வேலியில ஒரு முக்கியமான விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்ட எம்பி கனிமொழி அவர்கள் அவங்க வந்து அங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாணவியிலிருந்து ஹிந்தியில ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அக்கா வந்து உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிருப்பாங்க. அப்படி சொல்லல, டெல்லியில ஹிந்தி தெரியாது போங்கன்னு சொல்லிருப்பாங்க. எஸ், ஹிந்தி டெல்லியில வந்து ஹிந்தி தெரியாம நான் எப்படி கஷ்டப்பட்டனோ அதே நிலைமையில தான் இப்ப நீங்களும் இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லிட்டு, நம்ம 2 பேருக்குமே ஆங்கிலம் தெரியும், அதனால நம்ம ஆங்கிலத்திலே பேசிக்கணும்னு சொல்லிட்டு பதிலெல்லாம் பேசி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு ஆங்கிலத்தில் நீண்ட உரையே ஆற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது இருந்த சூழ்நிலை அப்படிங்கிறது வேற, இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது வேற. இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்டோ ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வேற யாராவது எந்த டிகிரி முடிச்சாலுமே அவனுக்கு தமிழகத்திலேயே வேலை அப்படிங்கிறது சிம்ம சொப்பனமா இருக்கு. அவன் அடுத்த மாநிலங்களுக்கு போகணும், அதற்கு மொழி மிகப்பெரிய தேவையா இருக்கு. அதை உணர வேண்டிய தருணம் இது. இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதே பல்கலைக்கழக இன்னும் கல்லூரி இது சார்ந்த செய்தி என்ன அப்படின்னா, பட்டமளிப்பு விழா கோவையில் இருக்கக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகம், புகழ்பெற்ற பல்கலைக்கழகம், அங்க பட்டமளிப்பு விழா நடக்குது. பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஆளுநர் RN ரவி அங்க போயிடுறாரு. ஆனால் அங்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் வரவில்லை. MRK பன்னீர்செல்வம் அவர்கள், வேளாண்துறை அமைச்சர். ஆமா, அவரு பல்கலைக்கழக அவருடைய துறை, அவருடைய பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா. ஆனால் அவர் பொறுப்பா போய் இருக்க வேண்டாமா? என்ன ஏற்கனவே நடந்த 2 பட்டமளிப்பு விழால 2 அமைச்சர்கள் வரல. என்னன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. இல்ல எனக்கு புரியல, இவங்க வந்து ஆளுநராக மதிக்கிறாங்களா இல்ல மாணவர்களாக மதிக்கிறாங்களா இல்ல பேராசிரியர்களா தெரியல, அவங்க துறையுடைய பொறுப்பே இல்லன்னு தட்டி கழிக்கிறாங்களா? டீ பார்ட்டிக்கு போவோம், மத்தபடி நாங்க பட்டமளிப்பு விழாக்கெல்லாம் பேசிக்கிறதுக்கு போறீங்கன்றீங்க, என்னங்க அது தெரியல. வரல. இது 2வது முறையா MRK பன்னீர்செல்வம் அவர்கள் அமைச்சர் அவர்கள் வரல. இதை தாண்டி சென்னை யூனிவர்சிட்டி அவங்களுடைய பட்டமளிப்பு விழாவும் விரைவில் நடக்க இருக்கு. அதற்கு என்ன நிலைய ஸ்டாண்ட திராவிட மாடல் அரசு எடுக்கும் அப்படிங்கிறதும் தெரியல, கேள்வி. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.